வணக்கம் நண்பர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். குரோதி வருடத்தினுடைய மாசி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். என்ன சுவாமிஜி, மந்த்லி நாங்கள் பலன்கள் கேட்டுருக்கோம், பலன்கள் மாறி மாறி சொல்கிறீங்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மாறுமா அப்படின்னு நம்ம பேசக்குள்ள கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளினுடைய மாற்றம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பாவத்தை டச் பண்ணும்போது டிகிரி வாய்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் மாற்றம் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிரக சாரங்கள் என்ன நடக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, பட் செவ்வாய் வக்ரகதியாக மிதுனத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி கண்ணியில் இருக்கார், பட் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கை கும்ப ராசியில் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை மீன ராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாசி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வக்ரகதியாக இருக்கிறார். மாசி 12லிருந்து மாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து புதன் அஸ்தமனம் முடிவாகிறது. அப்போ மாசி ஆரம்பிக்கும் போது புதன் என்ன பண்ணுறாருன்னா அஸ்தமனம் கொண்டிருக்கிறார். மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசி பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது, மாசியினுடைய மையப்பகுதிக்கு பிறகு மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் மீன ராசியில் 3 கிரக சேர்க்கை இந்த மாசி மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து நடைபெறுகிறது. அப்போ புதன் சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை. அப்போ மாசி மாதம் 17ஆம் நாள் சுக்கிர பகவான் வக்ரகதிக்கு ஆரம்பமாகிறார். மாசி 17லேருந்து மாசி மாதம் முழுவதுமே இந்த சுக்கிரன் வக்ரமாகிறார். ஆக்சுவலி பார்த்தோம்னா சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதி ஆகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். பட்டு இந்த மாசி மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 13/2/2025 13/3/2025 வரை தேய்பிறை பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கும் உண்டான சூழ்நிலை என்ன, எந்த வகையில் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய கல்வியை மேம்படுத்தலாமா, வீட்டை மேம்படுத்தலாமா, வாகனம் வாங்கலாமா, குழந்தைகளினுடைய செல்வ நிலை உயரப்படுமா, திருமணம் நடக்குமா, அப்போ சுபகாரியங்கள், வேலை வாய்ப்புகள், பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றம், கடன்கள் மாற்றம், அப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் இந்த 12 ராசியினருக்குமே எவ்விதமாக அமையப்போகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 12 ராசிக்கும் கோச்சார ரீதியாக வைத்து தான் சொல்லப்படுகிறது. இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமங்கள், பாவக ரீதியான இன்றைய கிரகநிலையுடைய தொடர்புகள், இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பலாபலன் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த பலன்கள் என்பது ஒரு 60% கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. நம்ம பலனுக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, ரொம்ப நாளாகவே கிருஷிலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. மனம் எங்கோ இருக்குது சார், மனம் என்கிட்ட இருக்குதா, எங்கே பறி கொடுத்தோம்னே தெரியல, ஏதோ ஒரு குழப்ப நிலையிலே போயின்னு இருக்கு. மறுபடியும் துபாய்க்கே போகலாமா, இல்லை இங்கே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கொஷின் கேட்டுருக்கீங்க இந்த கன்னி ராசிக்கு. அதுக்கு சாதகமான கிரகங்கள் எல்லாமே இப்போ கிரக சஞ்சார சேர்க்கை உருவாக போகிறது. உங்களுக்கு சமசப்தம் இடத்துல 6 கிரக சேர்க்கைலாம் நடக்க போகிறது. மனம் தளராதீங்க, மன தைரியத்தோடு இருங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு தாகிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்துருவாங்கன்றது தான் உண்மையான கருத்து. நீண்ட நாளாகவே ரொம்ப மனப்போராட்டத்தில் போராடி இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நண்பன்களால் ஒரு வெற்றிகள் உண்டு. நண்பன் அப்படின்னு சொல்கிறதான் மனைவியால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம்,
ஒன்று பார்ட்னர்ஷிப்பில் போட்ட பணமெல்லாம் முதல் நம்ம கைக்கு வந்துடும், பிரித்து கொடுத்துருவா. இல்லை இருக்கக்கூடிய லாபத்தை இன்னும் பெருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் நடக்கும். 2 ஆப்ஷனில் நடக்கும். ஆக மொத்தத்தில் கூட்டு சேர்க்கை, நம்ம கூட்டாக தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். பட் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் வேண்டும். ஏன்னா ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுற வரைக்குமே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப வேணும். அதுவும் சிறுநீரகம், இந்த மலவாய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபைல்ஸு, அதுதான் சொன்னேன், அந்த ஃபைல்ஸு, சிறுநீரக கோளாறு, கட்னி கோளாறு, வயிறு சார்ந்த ரோகம், இந்த வயிற்றுக்கு கீழ் முட்டிக்கு மேல் உள்ள பகுதியில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கன்னி ராசி நேயர்கள். பட் கல்விகள் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பத்தில் தன வரவுகள் நிறைய வந்துட்டே இருக்கும். டெய்லி கேஷ் பார்க்கலாம், கேஷ் ஃப்ளோ அதிகமாகிடும். பணம் பொருளாதாரம் இருந்தால் எல்லா விஷயமும் நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலை, தினம் தினம் பணம் பார்க்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 4 மடங்கு இன்க்ரிமெண்ட் ஆகி நல்ல லாபங்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த கன்னி ராசிக்கு இந்த மாசி மாதம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்கியஸ்தானாதிபதி சுய முயற்சியால் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்க, சுய முயற்சியால் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வேறு வாகனத்துறையில் சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க இன்னொரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. பட் யோகமாக அமையும். அந்த வாகனங்கள் நாம் போய் ரொம்ப அலைஞ்சின்னு இருக்கிறதால வாண்டடாக வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ கிடைச்சிரும். பட் பிள்ளைகள் உத்தியோகத்திற்கு போகக்கூடிய பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவள் ஒரு இடம், நம்ம ஒரு இடம் இருக்கணும்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. பட் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் பிள்ளையாக இருந்தால் தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கடந்து போயிடலாம் இந்த மாதத்தில். அதுக்குண்டான சாதகமான கிரகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். பட் கண்டிப்பாக அரசு சார்ந்த துறையில் ஆதாயம் உண்டு. வீடு கட்டி கொடுக்குறா, இந்த குரூப் ஹவுஸ் வீடு கொடுக்குறா, எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த மாதத்தில் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு பிரிவுகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 2 பேர் இருக்கிறா, பக்கத்து சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறான்னா இவங்களுக்குள்ளே மனப்போராட்டம் வந்துடும். அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். விரோதம் பகைக்கிற மாதிரி இருக்கும் சார். நண்பர்கள்கிட்ட சற்று விரோதம் பகைக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீண்ட நாளாக இருந்த அந்த கடன் பிரச்சனை தீரும். பெரும் கடன் சிறு கடனாக மாறும். அப்போ கடனை சுத்தமாக ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு என்னென்ன ரூட்டோ அதெல்லாம் தலைகீழ் நின்று யோசித்து வேலை செஞ்சு முடிக்கக்கூடிய கன்னிராசி அருமையான நபர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எல்லாவித சகல தோஷங்களும் நீங்கி சௌகரியமாக இருப்பதற்குண்டான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கன்னி ராசிக்கு அமைகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. பட் லாபாதிபதி உங்களுக்கு சந்திர பகவான் தான். அவர் தினம் தினம் சுழற்சி பண்ணிகிட்டே வர்றார். அவருடைய வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம், கோச்சார பலன் சொல்கிறோம். பட் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் பிள்ளைகளுக்கு உண்டான விஷயம், பிள்ளைகள் நீண்ட தூரம் போகிற மாதிரியோ, பட் கணவன் நீண்ட தூரம் போகிற மாதிரியோ உழைப்புக்காகவும் அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு நேராக நின்று வக்ரம் அடைகிறதுனால நின்று இருந்த திருமணங்கள், ஏற்கனவே மன வாழ்க்கை மன போராட்டங்களோடு சம்பித்து போய் நிற்கிறவங்க, 2வது திருமணத்துக்காக யோகம் பண்ணி கேட்டுருக்கவங்க, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் திருமணமே பிரச்சனை சார், ஏஜ் பர்சனாலிட்டி ஆகிடுச்சு, எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு எல்லாமே மனம் முடிவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் திருமணம் முடிவதற்குண்டான சூழல்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். பட் வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய ஒரு அசாத்தியான தைரியம் உருவாகும். பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் எதிரிகள் நோய்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. இனி இந்த கன்னிராசிக்கு அந்த பாவத்தில் டெய்லியும் தைலம் தடவணும் சார், டெய்லியும் மாத்திரை போடுறேன் சார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாமே இப்போ மாறிடும், கவலை வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சுத்தமாகவே உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குன்றது தான் உண்மையான கருத்து. அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, ஆமாம், அரசாங்க ரீதியாக உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும் சார் உங்களுக்கு. பட் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் சர்வர் வேலை செய்கிறாங்களே, ஹோட்டலில் எடுபடி வேலை செய்வாங்க, இலை எடுக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, இவங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதத்தில், இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு லாபங்கள் வரும்போது மட்டும்தான் அந்த லாபம் வந்தவுடனே மறுபடியும் அதை இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே வந்துடும்.
அப்போ லாபத்தை எடுத்து நம்ம சேவிங்ஸை வச்சுட்டு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்து தான் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண அது புத்திசாலி. ஆனால் கன்னிராசி நேயர்கள் இப்படி பண்ண மாட்டா. பட் வரக்கூடிய அத்தனை மணி விஷயத்தை எல்லாமே பணத்தை எல்லாமே உடனே அதை ரிட்டனாக மாற்றிடுவா, ஃபண்டாக மாற்று, அதாவது தொழிலாக மாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது கன்னிராசினை. தேவையே இல்லாத செலவுகளுக்காக தான் ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்கு. அதனால் தேவையற்ற செலவுகளை தடை பண்ணுங்கள். உங்களுடைய ராசிகள் பலமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் 3க்குரியவன் பாக்கியத்தில் இருக்கிறதுனாலே மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குற வரைக்குமே உங்களுக்கு யோக பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாழ்க வாழ்க வாழ்க. மேலும் இந்த மாதத்தினுடைய வெற்றியை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா எப்பயுமே கன்னி ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு, நிறைய தங்கம் போட்டு நகை போட்டு இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடுகள் நிறைய போட்டிருப்பா. ஆமாம், திருப்பதி பெருமாளெல்லாம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் தரக்கூடிய ஒரு நிலை இந்த கன்னி ராசிக்கு எல்லாமே. சரி, வாழ்க வாழ்க வாழ்க.